நீ யுத்தம் பண்ணாம தேவனை யுத்தம் பண்ண வைக்கிற ஒரு சக்தி உட்காந்து நீ அதில் பேச நன்மை பேச போறதை விட்டுட்டு, வழக்காடுறதை விட்டுட்டு, நியாயம் பேசுறதை விட்டுட்டு, உன் பக்கத்தில் உள்ள பட்சத்தில் உள்ள நீதியை பேசுறதை விட்டுட்டு, உன்னை நீதிகரிக்கிறதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன செய்யலாம்? நேர போய் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணு. அது போதும். நீ ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா அங்க உள்ள கிளைமேட்டை கர்த்தர் என்ன செய்வாரு? மாத்துவார். எலியா போய் முழங்கால் போட்டான், கிளைமேட் மாறிச்சா? மாறலையா? மாறும். நீ முழங்கால போட்டுட்டீன்னா கிளைமேட் மாறும். நீ கண்ணீரை ஊத்திட்டீன்னா கர்த்தர் கிளைமேட்டை மாத்துவார். உன் முழங்கால போட்டாலே கிளைமேட் மாறும். எலியா போய் முழங்கால் போட்டா, கிளைமேட் மாறிடுச்சு. 3 வருஷத்துக்கு பிறகு கிளைமேட் நினைஞ்சிருச்சு, சேஞ்ச். நீ தோத்தரி நல்லா துதிங்க, எவ்வளவு துதிக்க முடியுமோ துதிங்க. ஒரு சிலர்லாம் நம்ம புதிய ஆத்துமாக்களா இருப்போம், அப்போ நமக்கு ஒன்றும் தெரியாது. தெரிஞ்ச ஒரே மந்திரம் என்னதுதான்? ஸ்தோத்திரம். அந்நிய பாஷை இல்லை, வெறும் ஸ்தோத்திரம் தான். ஸ்தோத்திரம் நல்லா பண்ணு. சில காரியத்தில் என்ன ஜெபிக்கணும், எது தேவ சித்தம், எது என்ன, இது இப்படி செஞ்சிடலாமா, அப்படி செஞ்சிடலாமா, இப்படி பண்ணா சரியாயிருமா, அப்படி பண்ணா, அப்படி குழப்பமான நேரத்துலலாம் என்ன செய்யணும்? குழப்பமான நேரத்துல எதை தான் யூஸ் பண்ணணும்? ஸ்தோத்திரம் தான். அது குழப்பத்தை என்ன செஞ்சிடும்? பேலன்ஸ் பண்ணி கிளியர் ஆக்கி. வெறும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தா போதும். ஆவியானவர் பேச ஆரம்பிப்பார், ஜெபம் பண்ண ஆரம்பிப்பார், ஆவியானவர் ஏவ ஆரம்பிப்பார், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ண ஆரம்பிப்பாரு. பிரச்சனை கிடையாது. கோயில்களில் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? 24 hours என்ன சத்தம் கேட்கும் பாத்திருக்கீங்களா? அப்படி இங்க வந்து இந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் எல்லாம் 1 மணி நேரத்துக்கு ஒண்ணு என்ன செய்யும்? ஒரு வசனம் சொல்லும், அதோட போயிடும். அது பிறகு வராது. நான் சிவகாசியில் இருந்தேன் இல்லையா? சிவகாசியில் 2 இந்து கோயில், பெரிய கோவில் இருக்கு. ஒன்னு மாரியம்மன் கோயில், ஒன்னு பத்திரகாளி கோயில். 2 கோயில் கிட்ட போயிட்டீங்கன்னாலே போதும், அந்த சரௌண்டிங்ஸ்ல ஸ்பீக்கர்ல எனி டைம் ஓம் 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 இதே சவுண்ட் 24 hours போட்டிருக்கான். அந்த ஏரியாக்குள்ள போனா எது கேட்கும்? ஏரியானா அந்த ரோட்ல போனாலே போதும். கடைகளுக்கு நீங்க நம்ம ஃபைத்தவங்கள இருந்து அப்படி கிராஸ் பண்ணி போனா என்ன கேட்கும்? இதே சவுண்ட் தான், வேற ஒண்ணும் இல்லை. அந்த ஏரியால போனா நீங்க பரலோகத்துக்கு போனா ஒரு சவுண்ட் கேட்கும். என்னது? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நான் அதைத்தான் நினைப்பேன். இவன் அதே மாதிரி 24 hours எதை போட்டு வச்சிருக்கான்? பிசாசு. பாத்தீங்களா? இவன் தாவீது பார்த்தான், இது என்ன ஓமு போடு, 4000 பேர் ரெடியா வை. இவனை பிள்ளைய கூப்பிட்டு தோத்திரம் பண்ணா தோத்திரமா எந்திரிச்சு ஓடி போயிடுவான். மனைவி கூப்பிட்டு தோத்திரம்னா குழம்பு வைக்க போயிடுவா. அதனால இவன் ரெடியா பண்ணிட்டான், 4000 பேரை ரெடியா வச்சுட்டான். அவங்களை எங்கேயே செட்டில் பண்ணிட்டான். நீ இங்கே உட்காந்து தோத்திரம் பண்ணு, துதி, கீத வாத்தியத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்து, உயர்த்து. இதுதான் அவனுடைய வேலை. நாம இந்த நாட்களில் கர்த்தரை துதிக்கணும், நல்லா துதிக்கணும். இந்த ஜனத்தை நான் எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். விசுவாசியா மாத்தினதுக்கு காரணமே என்னதுதான்? கர்த்தருடைய துதியை நீ சொல்லணும், நல்லா துதிக்கணும். அது ஒரு கிருபை, சாதாரணமா இல்ல. யுத்தத்தில் ஜெயித்த பரிசுத்தத்துக்கு மாறான வார்த்தை இதெல்லாம் போயிடும். எதுக்கு எடுத்தாலும் உன் வாயிலிருந்து என்னதான் வரும்? ஸ்தோத்திரம் தான். உன் வாயில அதே வந்து 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 பழகிடணும். வேதனையான நேரத்திலையும் ஸ்தோத்திரம் வரும், சந்தோஷமான நேரத்திலையும் ஸ்தோத்திரம் வரும், துக்கமான நேரத்திலையும் ஸ்தோத்திரம் வரும். ஏன்னா அது மட்டும்தான் உனக்கு பழக்கமா இருக்கு. ஜெபம் பண்ணுமா? ஒரு துதியின் உடைய நம்முடைய விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும், நம்முடைய ஜனங்களுக்கு, ஊழியர்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் துதியின் உடைய தரட்டும். எல்லாரும் எப்பொழுதும் துதிக்கணும். கிச்சன்ல இருந்தாலும் ஸ்தோத்திரம் 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 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்படியே நீங்க உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி பழகணும். துணி துவைக்கும் போது ஸ்தோத்திரா ஸ்தோத்திரா ஸ்தோத்திரா, அப்படியே நம்ம பழக 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 கர்த்தர் இந்த கிருபையை ஒவ்வொரு பஸ்ஸா தொத்தி அப்பெல்லாம் இந்த பஸ் இந்த ஸ்டாப்ல இருந்து அந்த ஸ்டாப் வரைக்கும் ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 தோத்திரம், திடீர்னு மறந்துடும். திருப்பி அடுத்த ஸ்டாப்ல இருந்து அடுத்த ஸ்டாப் வரைக்கும் என்ன செய்யறது? ஸ்தோத்திரம் பண்றது. இப்படி பிராக்டிஸ் பண்ணி தான் கிருபை வாங்கினது. எல்லாத்துக்கும் கிருபை வாங்கினதுக்கு, ஊழியத்துக்கு கிருபை வாங்கினதெல்லாம் எங்கதான்? அந்த ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி, இதெல்லாம் சும்மா மேல இருந்து வர்றது சும்மா வராது. ஸ்தோத்திரம் பண்ணி தான் என்னது? இங்க மழை எப்படி பெய்யுது சொல்லுங்க, நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்களா? மழை எப்படி பெய்யுது? இது 2ஆம் கிளாஸ்ல கேட்கிற மாதிரி கேட்கிறாருங்களா? சொல்லுங்க.
ஃபர்ஸ்ட் சூரியனுடைய வெப்பம் உச்ச கட்டத்தை தாங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஈரத்தன்மை எல்லாம் என்ன ஆகுது, ஆவியா மாறுது. இது மேல போய் எதா மாறுது, மேகமா மாறி அந்த அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆண்டவர் உண்டு பண்ணும் போது எதா மாறுது, மழையா மாறுது. கரெக்ட் தானே? சரிதானா? சரி. இதே போல வாழ்க்கையில வெப்பம் ஜாஸ்தி ஆகும் போது நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம். அப்படிதானே? பிரச்சனை ஜாஸ்தி ஆகும்போது, வியாதி ஜாஸ்தி ஆகும்போது, பிசாசு போராட்டம் ஜாஸ்தி ஆகும்போது, வீட்டில் பிள்ளைகள் குழப்பம், தேவை, பிரச்சனை இதெல்லாம் வரும்போது, வெப்பம் ஃபுல் ஸ்விங் வரும்போது நமக்கு இங்க இருந்து வேற வழியே கிடையாது. யாரை தான் பிடிச்சு கூப்பிடணும்? இந்த கூப்பிடும் போது இந்த ஜெபம் எங்க போகுது, மேல போகுது. மேல போய் அது பரலோகத்துக்கு போய் கிளியர் பண்ணி ஆண்டவர் அதை கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி அதுக்கு பதிலா நமக்கு ஆசீர்வாதமான மழையை நினைச்சாரு. சரிதானா? வெப்பம் ஜாஸ்தி ஆகலைன்னா இங்க இருந்து ஏதோ அழுதா அது மேல போச்சு. கர்த்தர் இறங்கினார், அற்புதம் செய்தார். ஜெபம் பண்ணுமா? கர்த்தர் நம்முடைய விசுவாசிகள், ஊழியர்கள் எல்லாருக்கும் ஒரு துதியின் உடைய தரட்டும். இந்த அழுக்கு வஸ்திரத்தெல்லாம் கலத்து போட்டு கர்த்தர் எல்லாருக்கும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக எது உண்டாகட்டும், துதியின். உங்க வீட்டில் நீங்க பார்த்து எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. துக்கம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் நல்லது கெட்டது எது நடந்தாலும் உங்க வாயிலிருந்து என்ன வரணும்? 10 பிள்ளைங்க செத்த போது கூட யோபுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? ஸ்தோத்திரம் தான் வந்துச்சு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதான் நம்முடைய பிராக்டிஸ். கர்த்தர் நம்முடைய ஜனங்களுக்குள்ளே ஒரு துதியின் உடையை, துதியின் ஆவியை கர்த்தர் கட்டளிட முடியாது. கொஞ்ச நேரம் போராடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஹல்லேலூயா. டெய்லி காலையில நான் சொல்லிடுறேன், இப்பமே சும்மா வெறும் தோத்திரம் மட்டும் ஜெபம் மட்டும் நீங்க பெறக்கூடாது. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற 40 பேர் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் சொல்லுங்க? யாரு தூங்கிட்டு இருந்தாலும் காலையில் எழுந்து 1000 தோத்திரம் பண்ணுவேன். எவ்வளவு டயர்டா இருந்தாலும் நைட்ல தூங்கும் போது ஒரு 1000 தோத்திரம் பண்ணுவேன். பண்ணுவீங்களா? பொருத்தரம் பண்ணலாமா? நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே தூங்குற பாத்தியாச்ச, இதுல எங்க 1000 தோத்திரம் பண்ணிட்டு தூங்குறது? நடந்துட்டு இருக்கும் போதே தூங்குறான். அடையாறுல ஒரு ட்ரிப் பவனி நடந்துச்சு. பவனி திரும்பிடுச்சு, இவன் நேரம் போய்கிட்டே இருக்கான். பவனி வந்து திரும்பிடுச்சு. பவனி போய் எல்லாரும் இப்படி திரும்பி போயிட்டான். இவன் நேரம் போய்கிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்கான். நடக்கும் போதே தூங்குறான், தூக்கத்திலே எழுப்பி நடக்கிறான். அதான் அது மாற்றம் தான். தூக்கத்தில் எழுப்பி நடந்துட்டு இருக்கான்ல, அதே மாதிரி இவன் நடந்துட்டு இருக்கும் போதே தூங்குறான். இவன் நம்ம ஆளுங்க உட்காந்தே தூங்குறான். இவனை போய் 1000 தோத்திரம் பண்ணா 1000 நாள் ஆகும். என்ன பிராக்டிஸோ எங்க இருந்து கத்துக்கிட்டாங்களோ தெரியல. பிரதிஷ்டை பண்ணுவீங்களா? சொல்லுங்க. 100ன்னா பரவாயில்ல, 100ன்னா பரவாயில்ல. 100ன்னா ஒரு நிமிஷம் தானே. தோத்திரம் 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 தோத்திரம். 1000ன்னா 10 நிமிஷம். 10 நிமிஷம் தானே. பண்ண முடியாதா? வெறும் ஸ்தோத்திரம் 1 hour பண்ணலாம். அப்படியே பழகணும். அப்போ நீங்க வந்து இந்த கெட்ட வார்த்தை, நாய், பேய், அவனை, இவளை இதெல்லாம் போயிடும். இல்லைன்னா படக்கு படக்குன்னு தானே வருது. ஊழியக்காரங்கெல்லாம் பிசாசுமா அப்பாலே போ சாதாரண. யார நல்லவனையும் விசுவாசி ஊழியக்காரன் எல்லாரையுமே அப்படிதான் நம்ம பழகிட்டோம். இந்த ஆவிலாம் போகணும்னா என்ன வரணும்? வாயில இருந்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஒரு பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, காலையில 1000 ஸ்தோத்திரம் பண்ணுவேன், நைட்டு 1000 ஸ்தோத்திரம் பண்ணுவேன், பகல்ல ஏவுதல் கிடைச்சா 1000 ஸ்தோத்திரம் பண்ணுவேன், நைட்ல தூங்குறதுக்கு முன்னால டைம் கிடைச்சா வெளியே போய்கிட்டு இருக்கும்போது டிராவலிங்ல ஸ்தோத்திரம் பண்ணுவேன். எப்படி ஒரு எல்லாரும் அப்படி ஒரு துதியின் உடையை நம்முடைய சபையில கர்த்தர் எல்லாருக்கும் உடுத்தி வைக்க முடியாது. ஜெபம்